பாருக்கா பாருக்கா.
ராதிகா, இவ எதுக்கு நடு வீட்டுல நின்றுகிட்டு அலறிக்கிட்டு கிடக்கா? இது என்ன, என் மாமியாருக்கு மாலையை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்கா? ராதிகா அண்ணி ராதிகா, ஏமா அழுகுற? அத்தைக்கு மாலையை போட்டு ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிறா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ராதிகா, என்னன்னு சொல்லு ராதிகா. என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல, எப்படி வாயால சொல்ல. எங்க அம்மாவை வெறி நாயி கடிச்சு காக்கிலோ கறி அள்ளிட்டு போயிருச்சாமல்ல. ஆஸ்பத்திரி போயும் எங்க அம்மாவை காப்பாத்த முடியலையே. அம்மா அம்மா அண்ணி அண்ணி, எங்க அம்மாவை ரொம்ப நேரமா வெளியில வச்சிருந்தா வீசி போயிருவாங்க அண்ணி. ஐஸ் பெட்டியை கொண்டு வர சொல்லுங்க. என்னது, ஐஸ் பெட்டியா? எங்க அம்மாவுக்கு கொட்டு சத்தம்லாம் பிடிக்காது அண்ணி. எங்க அம்மாவுக்கு செண்டை மேளம், கேரளா மேளம் ரொம்ப பிடிக்கும். காசுக்கு கருமாய பட்டுக்கிட்டு லோக்கல் மேளத்தெல்லாம் வச்சு போறாதி அண்ணி. நல்ல மேளமா வைங்க, செண்டை மேளமா வைங்க அண்ணி, வைங்க அண்ணி. அம்மா அம்மா, அழுது அழுது என் தலையெல்லாம் சுத்துதுமா சுத்துதுமா. இப்படி நீ விட்டுட்டு போயிட்டியம்மா. ஐயோ கடவுளே கடவுளே, என்னமோ மாமியார் செத்து போன மாதிரில ஒப்பாரி வைக்கிறா. வெறி நாய் கடிக்க வந்துச்சா? ஒரு குட்டி பப்பி நாய் தான் வவ்வுன்னு வந்துச்சு. நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டேன். நல்லா தூங்கிக்கிட்டுல இருந்துச்சு. அண்ணி அண்ணி, எங்க அம்மா போட்டிருக்காங்கல்ல ரெட்டை விட செயினு, அது எனக்கு தான் தரணும்னு ஆசைப்பட்டாங்க அண்ணி. அதனால அவங்க விட்டு யாவகார்த்தமா எனக்கு அந்த செயினை கொடுத்துருங்க அண்ணி, கொடுத்துருங்க அண்ணி. அண்ணி, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அண்ணி. அண்ணனை சீக்கிரமா வர சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்களுக்குலாம் போனை போட்டு சொன்னீங்கள அண்ணி. இன்னைக்கு திங்கக்கிழமை ராவு காலம் வேற வந்துருச்சு. நாளைக்கு காலையில அடக்கம் பண்ணிக்கிறோம் அண்ணி. ராதிகா, பேய் இல்ல, இது உங்க தாய். உன்னைய 10 மாசம் சுமந்து பெத்த தாய். அதானே, எங்களை எல்லாம் தூக்கி விட்டுட்டு தானே நீ போவ. அம்மா, நான் காய்கறி கடைக்கு போயிட்டு வரும்போது ராணி அக்காவும் வசந்தி அக்காவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீ செத்து போயிட்டேன்னு. அதான் அலறி அடிச்சு ஓடியாரே. அம்மா, நீ சாகலைல? ராதிகா, ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை நாயே கடிக்கிற. ராதிகா, துரத்திக்கிட்டு தான் பப்பி நாய் வவ்வுன்னு வந்துச்சு. நான் துரத்தி விட்டுட்டேனே. அப்புறம் ஏன் அண்ணி என்கிட்ட உங்க அம்மா வெறி நாய் கடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க? அத்தாடியோ, இதுதான் ஊருக்குள்ள 4 பேரு 4 விதமா பேசுறதுன்னு சொல்றதா? உங்க அம்மா கால நாய் கடிச்சு 1/2 கிலோ கறியை எடுத்துருச்சு. நடக்க முடியாம இருக்காங்க. உங்க அண்ணி தான் தூக்கிட்டு ஓடுற ஆஸ்பத்திரிக்கு சொன்னாங்க அண்ணி. இங்க வந்து பார்த்தா அம்மா வேற படுத்து கிடந்தாங்களா. நான் நினைச்சிட்டு உண்மைக்குமே செத்து போயிட்டாங்களோன்னு. ஆள வாங்க கூட காசு இல்ல அண்ணி. கடனை சொல்லில வாங்கிட்டு வந்தேன். இந்த ராணியும் வசந்தியும் தான் செத்து போனீங்களே ஊரு ஊர பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்களா. இந்த வாரே விளக்கமாத்த எடுத்து ஆளுக்கு 2 சாத்து சாத்துனா தான் சரியா வரும். ஐயோ, சும்மா கிடந்த கிளடிய ஊதி விட்டு பெரிய சண்டையாக்க போறாளே. செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, நீ சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. அண்ணாத்தா, உன்னை காணாத்தா, இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா. ஆத்தா, தாயே கருமாரி, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணுமா. மனுஷ மக்கள்
சொத்து சோத்தையும் குடுமா தாயே கருமாரி. அடியே என்னடி? ஓய் அம்மா தாயே கருமாரி. ராணி என்ன வித்தியாசமா கத்திக்கிட்டு கிடக்கா? அடியே ராணி என்னடி ஆச்சு? ஏய் நான் தான் ஆத்தா வந்திருக்கேன்டி ஆத்தா. என்னது சாமி வந்து இறங்கிருக்கா? முரண்டு பிடிக்காத முண்ட கண்ணி அம்மா, முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்திய நீ காட்டாத காளி தேவி அம்மா. ஏய் நான் ஆத்தா வந்திருக்கேன்டி ஆத்தா. என்னது ஆத்தா வந்திருக்கா? அட பாண்டி விஜயா ஓடியாங்க ஓடியாங்க ஆத்தா வந்துட்டா ஆத்தா. அம்மா அம்மா என்னமாச்சு? ஏமா கத்துறீங்க? அடே பாண்டி பாண்டி உன் பொண்டாட்டி உடம்புல ஆத்தா வந்து இறங்கிருக்காடா, ஆத்தா வந்து இறங்கிருக்காடா. என்னம்மா சொல்ற? ஆத்தா வந்து இறங்கிருக்காளா? ராணி ராணி என்னாச்சு ராணி? நான் ராணி இல்லடா மாரியாத்தா. ராணி என்னாச்சு ராணி? இது என்ன வேஷம்? ஏய் இது வேஷம் இல்லடா மாரியாத்தாவோட பாசம். ஐயோ உண்மைக்குமே அன்னைக்கே சாமி வந்து இறங்கிருச்சு போல இருக்கு. ஆத்தா தாயே கருமாரி உருமாரி ஏத்தா என் மருமக உடம்புல வந்து இறங்கிருக்க. என் மருமக உனக்கு நல்லா தானத்தா பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சா. என்ன குறத்தா ஏன்தா வந்து இறங்கிருக்க சொல்லுத்தா. ஏய் ஓ மருமக என்னை நல்லா தாண்டி கும்பிடுறா. ஆனா நீந்தாண்டி நீந்தா அவளை குறை குறையா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆத்தா நான் என்னத்தா குறை சொன்னேன்? நான் ஒரு குறையும் சொல்லலையேத்தா. பொய் சொல்லாதடி பொய் சொல்லாத. இப்ப தானடி உன் மருமக கேட்டா ஆத்தாவுக்கு படைச்ச கூலி இருக்கு குடிக்கிறியான்னு கேட்டாளா? நீ என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன? அது வந்து அது என்னடி வாய திறக்க முடியலையா? வாய்க்குள்ள கொளக்கட்டையா வச்சிருக்க? வாயிலே குத்தவா? எம்மா என்னம்மா சொல்லி தொலைச்ச? சொல்லி தொலைமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. அது வந்து அது எனக்கு ஒரு ஈடு சுட சுட இட்லியும் கார சட்னியும் கேட்டேன் ஆத்தா. என் பிரசாதத்தை குடிக்க உனக்கு வலிச்சு கிடக்காடி வலிச்சு கிடக்கா. என்னோட பத்தை ராணியை என்ன பாடுபடுத்துற? ஒரு வேலையும் பார்க்காம நோகாம வாங்கி வாங்கி திங்கிறியே. என் பத்தையே சோதிக்காதடி சோதிக்காத. ஆத்தா எனக்கு வயசாயிருச்சுலத்தா. என் மருமக தானே வேலை பார்க்கணும். அடியே ஊர் வேலை பார்க்கும்போது ஊர் பொருளினா பேசும்போது உனக்கு கை கால் வலிக்கிறியாடி? ஆத்தா தாயே இனிமே என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். இனி மன்னிச்சிரு தாயே மன்னிச்சிரு. அது எப்படிடி மன்னிக்க முடியும்? என் பத்த ஒவ்வொரு நாளும் அழுகுறாடி. என் மாமியார் கொடுமைப்படுத்துறான்னு அழுகுறாடி. ஆத்தா தாயே நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் நீ மன்னிச்சிரு தாயே. உனக்கு என்ன தாயே வேணும் சொல்லு தாயே நான் செய்யறேன். அடியே நான் என்னடி கேட்க போறேன்? ஆடி மாசம் முழுதும் கூழு தாண்டி கேட்பேனா?